உங்களுக்கு என்ன நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்கன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நம்ம வந்து காலையில எழுந்து லஞ்ச் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற வேலைகள்லாம் செய்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வீடு க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, இது எல்லாம் தான். எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது, அப்புறம் பாத்திரம் விளக்குறது, அப்புறம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுன்னு இப்படி இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டாலும் அதோட ஒன்றும் முடிஞ்சிடாது வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த டப்பாலாம் வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து லேடிஸ்லாம் வந்து வீட்டில் எப்போவுமே சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. எதனா ஒரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன பர்சனலாக கொஞ்சம் உடம்பு ஒத்துக்கலாம் அப்படின்னும் போது மட்டும்தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. நானும் அப்படி தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலியானதெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டேன். இந்த டப்பா வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். 2 டப்பா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஒரு பொருள் காலி ஆயிடுச்சுன்னா வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த 4 பொருளும் ஒரே டைமில் காலி ஆகும்போது தான் வாஷ் பண்ண முடியும். அதுதான் ஒரு கஷ்டம். இப்போ வந்து மிளகு சீக்கிரமாக காலியாகிடும். சீரகம் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். கடுகுலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் காலியாகும். அதுக்கப்புறம் இந்த டப்பாலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலாலாம் போட்டு வச்சுருப்பேன். அந்த டப்பா வந்து இன்னும் ஒரே ஒரு இது இருக்குன்றனால அது காலியானவுடனே அதையும் ரீஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா சட்னி அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும்.